இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல காயெல்லாம் எதுவுமே இல்ல. தக்காளி இல்ல, தேங்காய் இல்ல, பச்சை மிளகாய் இல்ல. மெயினான ஐட்டம்ஸ் எதுவுமே இல்ல. சரி ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு, கொஞ்சமா ப்ராக்கோலி இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் பழுத்த நிலைமையில இருந்துச்சு. இத வச்சு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இத சூப்பா பண்ணிருவோம்ன்னு சொல்லிட்டு ஒரு சூப் வச்சுட்டு, தோசைக்கு அந்த சூப்ப சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டோம். எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் டிஷ்ஷா இதுக்கு இந்த சைட் டிஷ்னா தான் செட் ஆகும். இந்த சைட் டிஷ் இருக்கா, அப்ப இந்த மாரி மெயின் டிஷ் பண்ணு. அப்படிங்கிற மாரி ஒரு நாளும் சொன்னதில்ல. நான் எத சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதனாலயோ என்னமோ தெரில, எனக்கு வந்துட்டு நெறையா வித்தியாசமா கொஞ்சம் ஹெல்த்தியா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலும் என்னால ஃப்ரீயா பண்ண முடியுது. ஸோ அந்த மாரி இருக்கிறனால தான் நமக்கும் வந்துட்டு குக்கிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அரிசியும் பருப்பு சாதம் தக்காளியே இல்லாம பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் சாப்பிட்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வேக வச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்ப்ரவுட்ஸில் வந்துட்டு ஒரு கட்லெட் மாதிரி செஞ்சுருந்தேன். அதுவுமே அவுட்கம் நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரத விட அவங்க போடுற எஃபர்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, சுமாரான சமையல் கூட சூப்பரா தெரியும்.